மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது. யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு, அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு. அதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கணுங்கிறது என்னோட. எங்க ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை நீங்க கண்டிக்கலாங்க, நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோம், புரிஞ்சுங்களா? அதுதான் இந்த சஸ்பெண்ட் நம்ம ஏத்துக்கிறோம், அதுக்குள்ள நம்ம போவே இல்லை, சரிங்களா? என் பிள்ளைய இன்னொருத்தன் திட்டினானா அவனை நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோமா வேணாமா? நீங்க கீ கொடுத்தா டான்ஸ் ஆடுற மாதிரி தானே இருக்கிறீங்க. நீங்க ஏன் ஒரு தலித்தை வந்து டெபுட்டி சிஎம் ஆக்கக்கூடாதுன்றது கேட்டாரு. இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலினோட பையன்றதுனால தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த சீட்டு கொடுத்தாங்க. இதே கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், இவங்கன்னா வந்து ஒரு மேல் நோக்கிய சிந்தனை உள்ள ஆளு அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாட்டிலே பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி ஆதவ் அர்ஜுனா பற்றியது. அதை பற்றி நாம் பேசப்போகிறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திருமிகு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு பேசும். வணக்கம். வணக்கம். திடீர்னு ஒரு 6 மாதம் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து உள்கட்சி விவகாரம், ஓகே. ஆனால் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் காலையில் ஒன்று சொன்னார். காலையில் என்ன சொன்னார்? இது வந்து தலித் இல்லாதவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் அவர் தான் பேட்டி கொடுத்தார், ஓகேங்களா? இந்த இப்போ வந்து சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி வந்ததில் வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் எங்கேயுமே வந்து எந்த வாக்கியத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனாட்டேருந்து எந்த விதமான பதிலோ எதுவோ வந்து பெறவில்லை, ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக வந்து 6 மாதம் சஸ்பெண்ட்னு போட்டிருக்காங்க. செய்தியை வெளியிடறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசி சொல்லிட்டாங்களா அதை பற்றி? நாங்கள் இதை சொல்கிறோம், நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருங்க அப்படி. இது வந்து அது வந்து உள்கட்சி விவகாரம். என்னை பொறுத்த வரைக்கும் அது உள்கட்சி விவகாரம். எனக்கு அதில் நான் சின்ன முரண் எங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கட்சி நீங்கள் ஆதவ அர்ஜுனா சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, சஸ்பெண்ட் பண்ணாமல் போகிறீங்க, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை, ஓகேங்களா? உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் தானே. நம்ம உதயநிதி அந்த கிளிப்பிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுக்கு அது கூட தெரியல. அவன் இவன் என்று பேசுகிற ஒரு வார்த்தைகள். யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு, அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு. அது வந்து ஒரு துணை முதலமைச்சர் வந்து, அதாவது அவங்களோட டெஸ்பரேட் இன்ட்யூஷன் என்னன்றது தெரியுது, பொறுத்து கொள்ள முடியலை அவங்களால. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு இது பேசுனதுக்கு அதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கணுங்கிறது என்னோட. எங்க ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் கண்டிக்கலாங்க, நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோம், புரிஞ்சுங்களா? அதுதான் இந்த சஸ்பெண்ட் நம்ம ஏற்றுக்கிறோம், அதுக்குள்ளே நம்ம போவே இல்லை, சரிங்களா? என் பிள்ளைய இன்னொருத்தன் திட்டினானா அவனை நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோமா வேணாமா? இதனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சொன்னது கரெக்டாக இருக்கே, ஓகேங்களா? நீங்கள் வந்து டான்ஸ் கீ கொடுத்தா டான்ஸ் ஆடுற மாதிரி தானே இருக்கிறீங்க. முதலமைச்சர் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான். கண்டிப்பாக மன்னர் ஆட்சின்னு சொன்னாருங்க. மன்னர் ஆட்சின்னு சொன்னதுல என்ன தப்புங்கிறேன் நான். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி 3வது இடத்துல அவருக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்காரு, அப்புறம் துரைமுருகன் அவர்களுக்கு வந்திருக்காரு. 3வது இடத்துல வந்து திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. டெப்புட்டி சிஎம்ங்கிறது இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷன் போஸ்ட். நீங்கள் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க டெப்புட்டி சிஎம்க்கு வந்து கவர்னர்கிட்ட போய் வந்து எந்த பதவியும் ஏற்றுக்கல, எதுவுமே பண்ணல. இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷன் போஸ்ட். அப்படின்னா என்ன போஸ்ட் இது? நீங்கள் உங்கள் சன்னை கொண்டு வரீங்க, ஓகேங்களா? அப்படியே நெக்ஸ்ட் ஒரு சீட்டை போட்டு உட்கார வைக்கிறீங்க. இல்லை, அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்களே, இது எப்படி இருந்தாலும் மக்கள் வந்து வாக்கு செலுத்தி தானே இந்த நிலையை அடைகிறாங்க. ஆமாம், அதை நீங்கள் எப்படி மன்னராட்சின்னு சொல்லுவீங்க? ஏங்க வாக்கு போட்டது எம்எல்ஏ ஆகிறதுக்குங்க. நான் அதில் வந்து நான் மன்னராட்சி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதுதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா கேட்ட கேள்வி என்ன? ஏன் எங்கள் அண்ணன் அரசியலில் இருக்கிறாரு, நீங்கள் ஏன் ஒரு தலித்தை வந்து டெபுட்டி சிஎம் ஆக்கக்கூடாதுன்றது கேட்டார். இந்த நிகழ்வு மட்டும் கிடையாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கேள்வி கேட்டது பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே இதை கேட்டார்.
ஏன் எங்கள் அண்ணனை டெபுட்டி சிஎம் ஆக்கலாமே அப்படின்னு. துணை முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி, ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நீங்கள் கேட்குறதுல ஒரு அறம் இருக்குது. ஒரு 4-5 பேரை வைத்துக்கொண்டு ஒரு துணை முதலமைச்சர்னு எப்படி கேட்க முடியும்? இப்போ நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் அகெயின். இது நியமிக்கப்பட்ட நீங்கள் ஒரு போஸ்டிங் தான். அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து அதோட செல்வாக்கா, அதுதான் நான் சொல்கிறேன். பிறப்பால் வந்து இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலினோட பையன்றனால தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த சீட்டு கொடுத்தாங்க. இதை எப்படி நீங்கள் தவிர்க்க முடியும்? இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இது வந்து அப்பட்டமாக, இது வந்து இட் இஸ் நாட் ஈக்குவேஷன், இட் இஸ் நாட் அ மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி கிடச்சிச்சு? ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள தான் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு டெபுட்டி சிஎம் கிடச்சிச்சு. இதை மறுக்க முடியுமா யாராச்சும்? ஒரு கட்சியில் அவங்க இருக்காங்க, தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. அவரோட அந்த ஒரு செங்கல் கொண்டு போய் அதை காமிச்சு அதன் மூலமாக ஒரு பெரிய பரப்புரையில் ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமிட்டது உதயநிதி. ஆகவே அதற்காக துணை முதலமைச்சராக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து வேற துரைமுருகன் அவர்கள், ஆராஸ் அவர்கள், கனிமொழி அவர்கள் யாருமே வந்து எந்த பரப்புரையுமே மேற்கொள்ளல. யாருமே வந்து எந்த அதிகமாக பண்ணதால சொல்கிறாங்க. இது அதிகமாக பண்ணதா நீங்கள் வந்து யூ ஆர் பிக்சரைசிங் இட். ஓகேங்களா? நீங்கள் பிக்சரைஸ் பண்ணுறீங்க. இந்த திமுகவை பொறுத்த வரைக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மன்னர் ஆட்சிங்கிறது வந்து இவர் பண்ணுறாரு மன்னர் ஆட்சி. இப்போ நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அவர் பையனை இறக்கிட்டாங்க, கே நேரு அவர் பையனை இறக்கிட்டாங்க, ஐ பெரியசாமி இறக்கிட்டாரு, பொன்முடி இறக்குறாரு. ஓகேங்களா? ஆர்காட்டு எல்லாமே இறக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பசங்களை, இது என்ன அரசியல்? உங்கள் கட்சியில் வேற ஆளுங்களே இல்லையா? உங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆளுமை இருக்கா? உங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆளுமை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்சியில் யாரும் போக மாட்டுறாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு போக மாட்டாங்கன்றீங்க. ஆனால் அதில் அவங்க வந்து எப்படி வெற்றி பெற்றாங்க? இத்தனை இடங்களை எப்படி பெற்றாங்க? இல்லை, அது வந்து இப்போ நம்ம அரசியலே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு பின் விஜய்க்கு முன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் மாற்றங்கள் பயங்கரமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னோட சன் வந்து ஒரு 13 இயர்ஸ் தான் ஓல்டு. ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளி அவங்க விஜய் ஃபேனு, அதனால் விஜயை சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிக்கிறேன். அவர் 2 கேள்வி என்கிட்ட கேட்டாப்புல, திமுகவில் உங்களுக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. நான் வந்து என்ன சரி நமக்கு யாருமே என்னடா அது யங்ஸ்டர்னு கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் நண்பர் ஒருத்தர் பேரை சொல்லி சொன்னாப்புல. நான் பேர் சொல்ல விரும்பலை. ஓகேங்களா? அவர் கட்சியில் அவர் போஸ்டிங்கில் இருக்கார் திமுகவில். ஓகேங்களா? இந்த அங்கிள் தான் யங்ஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சு. பிஜேபியில் உங்களுக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர் யாருப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அங்கிள் தான் யங்ஸ்டர் அப்படின்னாங்க. இன்றைக்கி விஜய் கட்சிக்கு போனோம், வாசல் அங்கே எத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க, கட்சியில் சேருங்கன்னு சொல்லிட்டு வாசல் எத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு 13 வயசுப்பா, எனக்கு 18 வயசு ஆகும்போது 2031 நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறான். இப்போ ஒரு 13 இயர்ஸ்லேருந்து, ஓகேங்களா, ஒரு 13 இயர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30 இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த மக்கள் தொகை, ஓகேங்களா, இப்போ இருக்கிற இது ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டுவர்ட்ஸ் விஜய். இப்போ என்னை வந்து நான் விஜயின் ஆதரவாளரான்னு கேட்டாங்க. நான் விஜயின் ஆதரவாளர் கிடையாது. எங்களோட நம்மளோட கொள்கை, என்னோட கொள்கை வந்து அது ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், தட் இஸ் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஹஸ் டு பி கிவன் டு ஆல் த ரிலீஜன்ஸ் அப்படின்றதில் நான் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லிட்டு நான் ரொம்ப எல்லாத்தையுமே பதிவு செய்கிறது அதுதான். கிறிஸ்தவர்களுக்கு 23-24 சீட்டு கொடுக்கணும், அதாவது 10% சீட்டு கொடுக்கணும், அதுதான் அப்படின்னு. அதை பேசினதுனால தான் நான் அந்த விஜயை சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ அதை அவர் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அவரை நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். இதுதான் அந்த அரசியல் மாற்றங்கிறேன் நான். இப்போ அண்ணன் திருமாவளவன் சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவரும் நம்ம ஃபேமிலின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அவரை வந்து நம்ம வந்து வேறு ஃபேமிலியாக நினைக்க முடியும். புரிஞ்சுங்களா? ஈவந்தோ அவர் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருந்தாலுமே இப்போ கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், இவங்கன்னா வந்து ஒரு மேல் நோக்கிய சிந்தனை உள்ள ஆள் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. புரிஞ்சுங்களா? இப்போ நானுமே நினைப்பேன் விஜயோட திருமாவளவன் தான் நல்லது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது அந்த கூட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் கைதட்டி ரசித்தாங்க. ஒரு பெரிய ஆரவாரம், ஒரு ஆதரவு குரல் மாதிரி தோணுச்சு.
இது வந்து விஜய் அவர்களுக்கான ஆதரவாளர் இருந்த கூட்டத்தினால அப்படி இருந்ததா, இல்லை இவருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அம்பேத்கரை நேசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த கருத்துரிகளை ஏற்றுக்கிற ஒரு கூட்டம் தான் இது. வந்து விஜயின் ஆதரவாளர்கள் இது வந்து விகடன் நடத்திய ஒரு இதாக இருந்தாலும் தெரியும். பெரும்பாலும் நான் பார்த்த க்ரௌடில் வந்து பார்த்திங்கன்னா விஜயின் ஆதரவாளர்கள் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அதுவும் ப்ளஸ் வந்து நம்ம விசிகாலேருந்தும் நிறைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அடிமட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விசிகா தொண்டுன்னு நினைப்பாங்க. அதாவது அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாக்கு நம்ம அண்ணன் திருமாவளவன் போலையே அப்படின்றது வந்து இது ஒரு வடா நான் வந்து இது ஒரு காயமாகவே இருக்கும். ஒரு விசிகா தொண்டர்களுடன் காயமாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து அவர் வந்து அல்லு அர்ஜுனா வந்து விஜயை வந்து பேசும்போது கூத்தாடின்னு சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் வேணா திரும்ப பெற்றிருக்கிறேன் அந்த பேரை அப்படின்னாரு. அவர் கூத்தாடின்னு சொன்னது கூட ஒன்றும் கிடையாது. அடி பணிந்து போகிறாங்க பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அதே தான் ஓகேங்களா. உதயநிதி கண்டனம் தெரிவிங்க. உங்கள் துணை பொதுச் செயலாளரை ஓகேங்களா என்ன இப்படி பேசுனதுக்கு ஒரு கண்டனம் நீங்கள் தெரிவிக்கணும். இது மன்னர் ஆட்சிங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின். இது வந்து த்ரூ அவுட்டாக இருக்குது. வாரிசுங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த அறிவுகள் இருக்குமா? அவங்க அந்த வாரிசுங்க மட்டும்தான் வந்து இந்த கட்சிக்காக உழைக்கிறாங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், திஸ் டிஎம்கே குரூப் இஸ் மிஸ்ஸிங் ஆல் த யூத். நீங்கள் காசு கொடுத்தா கூட எவனும் ஓட்டு போட மாட்டான். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அம்பேத்கர் நூல் வெளியீட்ட விழாவில் தலைவர் அதை வந்து அதில் போகாமல் இருந்தது வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒருவர் அவர் வந்து ஏற்பாடு செய்கிறாரு. கட்சி தலைவரை விட்டுட்டு இன்னொரு கட்சி தலைவரை கூப்பிடுறது என்ன நியாயம்? அது இது வந்து அவரோட நிறுவனமோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தா நீங்கள் அவரை வேண்டான்னு சொல்லிட்டு இவரை தான் வச்சுருந்துருக்கணும். அதாவது திருமா அவர்களை மட்டும் வைத்து இதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் அனுப்பி வச்சேங்கிறாரு. நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து முடிஞ்சே போச்சா? நான் தான் அனுப்பி வச்சேங்கும் போது அதோட ஸ்டாப்டு இல்லை. ஓகேங்களா? ஒரு ஜனநாயக மரபுப்படி இல்லை யாரையும் அடக்கக்கூடாது, நம்ம கட்சியில் உள்ளவங்க செயல்படட்டும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மை ஒரு இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். இன்ன வரைக்கும் நான் அண்ணன் திருமாவளவன் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாண்பு அவருக்கு இருக்குது ஓகேங்களா. இங்கே வந்து இந்த திமுகவில் சுத்தமாக கிடையாது. நீங்கள் வந்து வாரிசு அரசியல் வந்து இந்த திமுக வந்து அடித்தட்டு வரைக்கும் பரவி இருக்கு, கவுன்சிலர் வரைக்கும் பரவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. திமுகவை எதிர்க்கிறதுலே இருக்காதீங்க, இந்த செய்திக்கு வாங்க. அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் உள்ளுக்குள்ளே விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே அவருக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்றதுனால விஜயோட போய் சேர்ந்து விஜய் கட்சிக்குள்ளே போகணுன்றதுக்காக இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறாரா? நான் அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணதே நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச வேணாம் நம்ம சொல்கிறோம். இது வந்து தனிப்பட்ட ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே அதை பதிவு செய்வேன். எந்த மனுஷனுமே பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டது கிடையாது. நீங்கள் பேசணும் அப்படின்னா அண்ணன் வைகோ நீங்கள் பேசணும். அவருக்காக 7 பேர் தீக்குளிச்சாங்க. இன்றைக்கி வந்து திமுகவோட ஒன்று சேர்ந்து இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் அவர்களை வர வைக்கிறாரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா அந்த அந்த இறந்த ஃபேமிலியில் யோசிச்சு பாருங்கள். 7 பேர் இறந்துருக்காங்க. ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து ஒரு கட்சியை பிரித்தார். 7 பேர் அதுக்காக உயிர் விட்டுருக்காங்க. அந்த 7 பேர் குடும்பம் இன்றைக்கி என்ன யோசிக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்கு தான் சீட்டு வாங்குறாரு. இதுதான் நான் சொல்கிறேன், இதுதான் வந்து மன்னராட்சி. அந்த விஷயத்தில் ஆதவ அர்ஜுனா பேசுனது கரெக்ட் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மன்னராட்சி இப்போ அவரை கட்சியிலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு நீக்கி வச்சிருக்கிறது தவறா சரியா? அது அவங்க கட்சியோட உள்கட்சி பிரச்சனை. நான் திரும்பவும் சொல்கிறேன், அது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம நுழையக்கூடாது. நான் வந்து ஆதரவு கொடுப்பேன் ஓகேங்களா. இது நான் வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளையே திட்டிருக்காங்க, அதை நீங்கள் கேட்கல. அதை நீங்கள் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் சொன்னது கரெக்டாக தானே இருக்குது. இன்னைக்கு ஆலூர் சானவாஸ் அவர்கள் நேற்று கூத்தாடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், இன்னைக்கு அந்த இதை வந்து வார்த்தையை நான் பின்வாங்கிக்கிறேங்கிறாங்க. இன்னைக்கு வார்த்தைகள் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், உதயநிதிக்கும்
திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் க்ரோ ஆகிறதுக்கு காரணம் வந்து வாரிசு மட்டுமே. இது மன்னராட்சி முறையை தான் காட்டுது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபோட சொல்கிறேன். இவங்க பேர் இவங்க பசங்க, இவங்க பேர் இவங்க பசங்க. அப்படி இருந்தால் வேற எந்த பசங்க வந்து உங்கள்ட்ட ஜாயின் பண்ணுவாங்க? நம்பிக்கையே இல்லைங்க. இன்னொரு திமுக ஒருத்தர் நான் பார்த்தேன், ஓகேங்களா. அவருக்கு ஒரு ஒரு மூத்த குடிமகன் அவர் சொன்னார், இன்னைக்கு இந்த விஜய் கட்சியை பார்த்தாப்பா, நாங்கள் எப்படி 60 இருந்தோமோ இப்போ அப்படி இருக்குப்பா அப்படின்னு. ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸு ஃபுல்லாக இது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டும் வரணும். இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலில் என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு தான் இன்றைக்கி விடிவுகாலம் பிறக்கும். இன்றைக்கி யங்கஸ்ட்டு துணை முதலமைச்சராக வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். மிச்சம் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60, 60லேருந்து 70 தான் எம்எல்ஏஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிலோ தென் 45க்கு வந்து மொத்தம் 234 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 பேரோ 24 பேரோ தான் இருக்கிறாங்க. பிலோ தென் 50 எல்லாமே 50க்கு மேலே தான். ஸோ இந்த யங்ஸ்டர் பாப்புலேஷனை யார் கொண்டு வராங்கன்னு அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்னா போதும். இதில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையாக்கிறாதீங்க, ஓகேங்களா. நான் எப்படியா இருந்தாலும் அவர் மேலே இருக்கிற ஒரு பாசத்தினால சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் அதை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், எது பண்ணுங்கள், அது வந்து உங்கள் கட்சி வியாபாரம். ஆனால் அவரை வந்து அவனுக்கு அந்த அறிவு கூட கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அண்ணன் வந்து கண்டிப்பாக வந்து கண்டனம் தெரிவிக்கணுன்றது தான் என்னோட தாழ்மையான நன்றி. உங்களது கருத்துக்களை முற்றம் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்தமைக்கு எங்களுக்கு நன்றி.